ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரிங்க, ஏன்னா வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுனால ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. வெனஸ்டே நைட்டே நாங்கள் இங்கேருந்து பஸ் ஏறிட்டோம். மார்னிங் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே அம்மாவும் வந்து சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பும் அரசாணிக்காய் பொரியலும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் எப்படியும் மார்னிங் போனோம்னா நைட்டு 12 மணி வரை வீட்டுக்கே வரமாட்டோம். அதனால் அம்மாவுக்கு மார்னிங்கே சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி அங்கே கோயிலுக்கு போயிட்டோம். நாங்கள் போகிறப்பவே விளையாட்டு போட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி இந்த டேக்காக மட்டும்தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எப்படா பொங்கல் வரும், நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குமே. அப்புறம் வந்து இந்த குட்டீஸ்க்கெலாம் தண்ணீர் நிரப்புதல் போட்டு வச்சுருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதில்ல இதுதான் நம்ம பாட்டில்னு சொல்லி அவங்கவுங்க பாட்டிலை விட்டுட்டு வேறு பாட்டிலில் ரிட்டன் வரும்போதெல்லாம் அப்படி ஊற்றிட்டு இருந்தாங்க. காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோம்பிக்கு நம்ம போனோம்னா எல்லாருக்கூடையும் எல்லாருமே அந்த ஊரில் எல்லாருமே நமக்கு வந்து சொந்தக்காரங்க தான். எல்லாத்துக்கூடையும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சோல் ஹாப்பியாக இருக்கும்னு சொன்னால் அது இந்த ஊராக மட்டும்தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் இந்த டைம் பொங்கலுக்கு வந்து 2 நியூ கேம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்று வந்து இது இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் சுற்றிட்டு அந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போகணும். செம்ம காமெடியாக இருந்துச்சு. இங்கேருந்து போகிறப்பவே 2-3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. ராகுலும் கீழே விழுந்துட்டான் இங்கேருந்து சுற்றிட்டு போகிறப்போ. இந்த கேம் முடிஞ்சோடனே கோலப்போட்டிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நேம் கொடுத்துருக்கவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பிளேஸை சூஸ் பண்ணிட்டு எல்லோரும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோடய தங்கச்சியும் வந்து கோலப்போட்டியில் கலந்துருந்தா. ஸோ அவளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இது வந்து கொஞ்சம் பேக் சைடு, அந்த கோயிலுக்கு பேக் சைடு வந்து கபடி போட்டிலாம் வச்சுருந்தாங்க. 3 பேராக பிரிச்சுட்டாங்க. ரொம்ப குட்டி பசங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டீனேஜ் டு அந்த 25 அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த குட்டீஸ்லாம் விளையாடுறப்போ தான் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப பொடியாக இருக்க பசங்களாம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு தைரியமாக வந்து கலந்துக்கிட்டதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாகவும் இருந்துச்சு. அவனுங்க வந்து இந்த விளையாட பிடிச்சி கீழே விழுவுறதுலாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் நீளம் தாண்டுதல் போட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சைட் பை சைட் நடந்துகிட்டு இருக்கும்போதே கோலப்போட்டி வந்து முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபைனலுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்க கோலத்தை வந்து அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோலத்தில் எந்த கோலத்துக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா டைமும் ரங்கோலி தான் இருக்கும், ஆனால் இந்த டைம் வந்து புள்ளி வச்ச கோலம் தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து புள்ளி வச்ச கோலம் போட்டு அதுக்கு வந்து கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லக்கி நம்பர் வச்சுருந்தாங்க. நான் போய் நின்று ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நான் வந்து வெளியே வந்துட்டேன். ரொம்ப பல்ப் ஆகிடுச்சு. இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இன்னொரு கேம் வந்து இந்த செங்கல் தூக்குதல் போட்டி. இதில் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப நேரம் அதை ஹோல்டே பண்ண முடியல, வெயிட்டாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நாள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இதை மட்டும் பண்ணுறதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. அதுவும் இல்லாமல் காலில் போட்டுக்குவேன் வேறு பயமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் எங்கள் சித்தப்பாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, முடியலன்னா கீழே வச்சிரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் நான் போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ, ஆனால் ஸ்போர்ட்டிவாக எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து கயிறிழுத்தல் போட்டி, அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து எங்களுக்கு ஆப்போனன்ட் மொத்தம் 4 டீம்ஸ் விளாண்டாங்க. அதில் 2 பேர் வின் பண்ணவங்களுக்கு ஃபைனல்ஸ் வச்சாங்க. அதில் நாங்கள் எங்கள் டீமும் இருந்துச்சு. இதில் என்ன சோகமான ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வின் பண்ணுறப்ப யாருமே வீடியோ எடுக்கல. நாங்கள் அவுட் ஆகிறப்போ மட்டும் வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் தான் இருந்துச்சு. அதை அட்டாச் பண்ணியிருந்தோம். ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே எங்கள் அக்கா தான். ஸோ தோல்வியை தழுவுனாலும் எங்களுக்கு கொஞ்சம் அதில் வருத்தம் கிடையாது. அதுக்கடுத்து வந்து இது சைக்கிள், பொறுமையாக சைக்கிள் ஓட்டுற போட்டி. அடுத்தபடியாக வேகமாக சைக்கிள் ஓட்டுதலுக்கு வீரர்கள் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வேகமாக சைக்கிள் ஓட்டு இந்த டைம் விளையாட்டு போட்டி எல்லாமே முடிக்கிறதுக்கு 7 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுறது வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கோயில் நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துப்பாங்க. எனக்கும் வந்து இதை ப்ராப்பராக கற்றுக்கணுன்னு ஆசை. எங்கள் அண்ணா கிட்ட வந்து நான் சொல்லிட்டு வந்திருந்தேன், ஆனால் அடுத்த டைம் போகிறப்ப கண்டிப்பாக என்னையும் கூப்பிடுங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். எங்கள் அண்ணாவும் இந்த டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ட்ரெண்டிங் சாங் இருக்குது. அது என்னென்னா விஜய் சித்து அண்ணாவோட வண்டிக்கார சொந்த ஒரு சாங் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிருக்குல்ல, அந்த சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து நடந்த எல்லா ஒரு கேம்ஸ்க்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. எந்த போட்டிக்குனா கயிறிழுத்தல் போட்டிக்கு. தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்டா நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் ரிசீவ் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி